என்ன மதி, ஏன் இவ்ளோ லேட்டா வர? அது ஏன் கேக்குற மகள்? கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடணுமா, அத பத்தி பேசுறதுக்காக அர்ஜுன் வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க. நாளைக்கு காலையில பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்க போகுது மகள். ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் மகள். என்ன பண்றது மதி? என்னையும் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னாலையும் அப்பா கிட்ட எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது என்னதான் பண்ண முடியும்? ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும் மகள். ஏன்னா கல்யாண விஷயத்துல என்னால காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. அதுவும் அந்த அர்ஜுன எனக்கு சுத்தமா பிடிக்கல. மும்மரமா கல்யாண வேலையில இறங்கிட்டாங்க. நான் எதுவுமே பண்ண முடியாம வேடிக்கை பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. சகிக்க முடியாம ஏதாச்சும் பண்ணி பண்ணணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஏ, அப்படிலாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. எங்களையும் பத்தி யோசிச்சு பாரு. உன்ன மாதிரியே நாங்களும் பிரச்சனையில தான் இருக்கோம். அப்ப நாங்களும் உன்ன மாதிரியே யோசிச்சா பரவாயில்லையா? என்ன மகள்? பின்னென்ன, வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்காமலா போகும்? விடுமதி. அட, என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்ததும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. என் மேல அவ்வளவு பயமா? ஏன் உன் முன்னாடிதான் எல்லாத்தையுமே பேசணுமா? நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பர்சனலா பேசுவோம். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் மதி. இந்தா, இதுல ஒரு சைன் பண்ணு. பண்ணு. என்ன அர்ஜுன் இது? அப்பா என்ன லீவ் போட தானே சொன்னாரு? நீ என்னமோ நான் வேலையை ரிசைன் பண்ற மாதிரி லெட்டர் எழுதிருக்க. யார கேட்டு நீ இந்த லெட்டர் எழுதுன? யார கேட்கணும் மதி? நான் உன்னை கட்டிக்க போறவன். என்னோட விருப்பப்படி நான் எழுதியிருக்கேன். மாப்பிள்ள சொன்னதை தான் கேட்கணும்னு ஓ அப்பா சொன்னதை மறந்துட்டியா மதி? அர்ஜுன், விருப்பப்பட்டா மதி வேலைக்கு போலான்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்னுடுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா அர்ஜுன்? அப்ப எனக்கு அப்படி தோணுச்சு. ஆனா இப்ப இப்படி தோணுது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இது எங்க குடும்ப விஷயம் மகிழினி. இதுல நீ தலையிடுறது தப்பு. இதோ பாரு மகிழினி என்னோட ஃப்ரெண்டு. எனக்காக பேசுறதுக்கு அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. மதி, வேண்டாம். இப்போதைக்கு அர்ஜுன் சொன்ன மாதிரி சைன் பண்ணிடு. அதுக்கப்புறம் அதுகிட்ட நம்ம சொல்லிக்கலாம். இல்லடி. வெரி குட். நான் கேட்டு சைன் பண்ணல. ஆனா மகிழினி சொன்னதும் டக்குன்னு பண்ணிட்டியே. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும். சரி வா மதி, நம்ம ரெண்டு பேரும் போய் இந்த லெட்டரை ஆதி சார் கிட்ட கொடுக்கலாம். மகள், நீயும் வா, ஆதி கிட்ட பேசலாம். என்ன யோசிக்கிற? வா. இல்ல மதி, நீ போய் பேசு. மதி, அவங்களே டீசென்ட்டா ஒதுங்கிட்டாங்க. நீ வா, நாம போலாம். ஏய், என்ன ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தனித்தனியா வந்தாதான் ஆச்சரியப்படணும். ஒன்னா வந்தா சந்தோஷப்படணும் சார். சார், இனிமே மதி வேலைக்கு வரமாட்டா. என்ன மதி, உண்மையாவே நீ வேலை விட போறியா? என்ன மதி பாத்துட்டு நிக்கிற? ஆதி சார் கேக்குறாருல, சொல்லு மதி. அர்ஜுன், நோ அர்ஜுன், என்னால இந்த ரிசைன் லெட்டரை அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு லீவ் வேணா கொடுக்கறேன். சார், என் ஒய்ஃப் வேலைக்கு வர்றது எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா அது என்னுடைய பாலிசி. இதுல நீங்க எந்த முடிவும் எடுக்க தேவையில்ல. இந்தாங்க சார்.
வரட்டுமா மதி? பாத்தி ஆதி, ஆரம்பத்துல வரும்போது இவன் எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருக்கான்னு பாரு. இவன் கூட எப்படி ஆதி என்னால வாழ முடியும்? விடு மதி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எப்படியாவது பிளான் பண்ணி உன் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலாம். மதி, அப்புறம் மகிழினி உன் கூட வரலையா? வரல ஆதி. நான் உன்கிட்ட பேசுறதுக்காக அவளையும் தான் கூப்பிட்டேன். ஆனா அவ வரலன்னு சொல்லிட்டா. ஏன் ஆதி, உனக்கும் மகளுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மதி. காலையில நான் பார்த்தப்ப கூட மகிழினி என் கூட சரியா பேசவே இல்லை. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருந்தா. ஒருவேளை அவங்க பாட்டி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, அந்த வருத்தத்தில் தான் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். மகிழினி வீட்ல அவ பாட்டி, என்னோட வீட்ல என் அப்பா, உன்னோட வீட்ல உன் அம்மா. இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லயும் யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆதி, முதல்ல என்னோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. மதி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உன் அப்பாவை தனியா மீட் பண்ணி பேசுறேன். எப்படியாவது பேசி நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். ஐயோ, அது மட்டும் வேண்டாம் ஆதி. ஏற்கனவே அவர் உன் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீ போய் பேசினா அப்புறம் அவர் உன்னை அசிங்கப்படுத்திடுவாரு. அதனால நீ இந்த விஷயத்திலே தலையிட வேண்டாம். எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா மட்டும் சொல்லு, அது போதும். சரி மதி. உன்ன மாதிரியே எனக்கும் கேன்சர் வந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. எனக்காக எதையுமே விட்டுட்டு போகலன்னு சில நேரம் யோசிச்சது உண்டுமா. அதுக்காக உன்கிட்ட இருந்த கேன்சரை விட்டுட்டு போயிட்டேம்மா. என் மனசுக்குள்ள இனம் புரியாத குழப்பம் வந்துட்டு இருக்குமா. என் எதிர்காலம் எப்படி அமையும், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? எல்லா குழப்பத்துக்கும் நீதமா விட சொல்லணும்.